வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மார் டு அம்ரிஸ்டர் வந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 840 கிலோமீட்டர் வியா பைக்னார் அப்படின்ற ஒரு ஏரியாவிலேயே நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ நைட்டு வந்து ஹெவியான மழை பெஞ்சதுனால நம்ம ராஜஸ்தானோட பார்டரில் அது ஒரு மோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்போம். அங்கே இருந்த ரிட்டையர்டு பிஎஸ்எஃப் அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் வந்து பண்ணியிருந்தார். சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ இது வந்து பார்ட் 2க்கான வீடியோ. நம்ம இங்கேருந்து அம்ரிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா லிங்க்கை நான் கொடுக்குறேன். பார்ட் 1 வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay, sir. Bye. We'll meet again. Definitely, I'll come back. Bye, doggy. Bye, bye. He's scared. Scaring up sound. Sir, bye. ஸோ அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு எக்ஸ் மிலிட்ரி மேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு அவரோட தாபாவில் தாங்க ஒதுங்கி இருந்தோம் மோட்டலில். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மழை நிற்கிற வரை நீங்கள் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு நைட்டு பூரா டீ, ஸ்நாக்ஸு, சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கொடுத்துட்டே இருக்காரு. என்னை உட்கார வச்சு பேச சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிங்க, சான்ஸே கிடையாது. என்னை வந்து என்னோட ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு எங்கேருந்து எங்கே போகிறீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை உட்கார வச்சு ஃபுல்லாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. சான்ஸே கிடையாது. சச் அ நைஸ் பர்சன். உண்மையுமே சொல்கிறேன், அந்த ட்ராவல் பண்ணும்போது தான் நானே வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். நானே யார்கிட்டையும் அதிகம் பேசவே மாட்டேன். ஒன்லி லிமிட்டட் பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் கூட உட்காந்து பேசுகிறேன். அவர் யாருன்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாது. நான் போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நின்று ஒரு டீ வேணும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு அவர் என்னை உட்கார வச்சு, மழை பெய்யுது, வண்டி எடுத்து உள்ளே நிப்பாட்டுங்க, டீ சாப்பிடுங்க, இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட உட்காந்தோன்னே எனக்கும் சேர்த்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டாரு. நான் வேணாம், நான் சாப்பிட்டா வந்து நைட்டு வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னோடனே, நீங்கள் எங்கே போகிறீங்க நைட்டு, மழையெல்லாம் நிற்கட்டும், பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டோட்டலாக உட்கார வச்சிட்டாரு. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி வாக்கில் இவர்கிட்ட வந்து உட்காந்தேங்க. இப்போ மணி 6:30 5 மணி நேரம் என்னை உட்கார வச்சு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் எங்கெங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க, நான் வந்து எங்கெங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து பயத்திலே கேட்டேன், நார்த் ஈஸ்ட்லாம் எப்படி இருக்கும் சார், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைடு சம்மந்தமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவர் தான் சொன்னார், எங்கே வேணால் போங்க, எல்லா பீப்புளும் வந்து ஸோ நைஸ். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்கள்ட்ட பழகுவாங்க. நீங்கள் போனீங்கன்னாவே உங்களை வெல்கம் பண்ணுவாங்க, அந்த லெவலுக்கு இருப்பாங்க. பட் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக்கு, 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து பைக்கில் ரைட் பண்ணாதீங்க மவுண்டன்ஸில். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைட்டில் பைக்கில் போனாலே அவங்க ஆர்மி பீப்புள் நினச்சிட்டு கண்டிப்பாக நம்மளை வந்து ஏதாச்சும் ஒன்று சண்டைக்கு இழுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 6 மணிக்கு மேலே ரைட் பண்ணாதீங்க, பகலில் நீங்கள் எவ்வளோ வேணால் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருங்க. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுதுங்க. ஐயோ பயந்துட்டேன், ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்பப்போ நம்ம கோப்ரோக்கு வேற பைத்தியம் முடிச்சிருதுங்க. ஸோ இந்த மாதிரி நைஸ் பீப்புள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. நைட்டு ஃபுல்லாக அவர் பேசிகிட்டு இருக்கக்குள்ள நிறைய லாரி டிரைவர்ஸ் வந்தாங்க. அவருக்கு தெரிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5-6 பேர் வந்தாங்க. நம்மளை நிற்க வச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி, யூடியூப்பு, அப்புறம் அந்த ஆர்மி ஆஃபீஸர் மட்டும் என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார். நைட்டு தூங்க கூட இல்லை அவர், நமக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி நல்ல ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நான் போஸ்ட் போடுறேன், எங்கேலாம் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள்
வெஸ்ட் கோஸ்டலில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண அதே ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கூட வராதுங்க. சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, அகமதாபாத், குஜராத்து, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போக போகிறோம். இது வரைக்குமே நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாதுங்க. பயங்கரமாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. நமக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. போலீஸ் பிடிக்கிறாங்க, யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளை பிடிக்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்மளோட செட்டப்பை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவனை பிடிச்சா ஒன்றும் தேராது, எல்லாத்தையும் பக்காவாக வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி வந்து தாராளமாக ரைட் பண்ணலாம். நான் ரைட் பண்ண மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் டே அண்ட் நைட் ரைட் பண்ணியிருக்கேன், மிட் நைட்டில் கூட ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டுருக்க ரோட்டில் நேற்று நைட்டு நான் ஓட்டிகிட்டு வரும்போது செம்ம பயமாக இருந்துச்சு எனக்கு. என்னடா ரோட்டில் வந்து எவனுமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக போகிறோம், இந்த ரோடு சேஃபாக இல்லைன்ற அளவுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. பட் அதையும் மீறி நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டு மழை பெஞ்சனால ஓரமாக ஒதுங்கினேங்க. அப்போ சொன்னாங்க இவங்க, இந்த ரோட்டில் நீங்கள் தனியாகவே போனாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நீங்கள் போயிட்டு இருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸோடது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு மிலிட்ரி பேஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக போங்க, ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நைட்டே இதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மழையாவது இதாவதுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். பட் ஆனால் அவங்க எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணியிருப்பேன். எனிஹவ் நமக்கு வந்து ட்ராவலிங்கில் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. நான் நிறையா பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கோங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ரூட்டு தாங்க நம்ம வந்து பிளான் பண்ணது. இது வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஞ்சாப்குள்ளே நம்ம வந்து என்ட்ராக போகிறோம். இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பஞ்சாபில் என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறையா தூரம் நம்ம போக வேண்டியிருக்கு, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா May 11, ஆல்மோஸ்ட் நம்ம 2 days வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் அவுட் ஆஃப் த டைம். நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம வந்து போகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளைமேட்டு. ஸோ அதில் வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் ஹார்ட்லி ஃபேஸ் பண்ணி நான் வந்து வண்டி ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வச்சு ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்ம வீடியோ மற்றவங்களுக்கும் சஜஷனில் காட்டும். ஸோ மோட்டோ விளாகிங்கை ரொம்ப சேஃபாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டு பாடுறா அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோவில் எதுவும் குற்றம் குறை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அப்படி குறைகள் இருப்பின் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் மோட்டோ விளாகிங் புதுசாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சினிமேட்டிக்காக இல்லாமல் என்னால் என்ன முடியுமோ அதை சொல்கிறேன். நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி சினிமேட்டிக்காகவும் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். டியூன்ஸ் எங்கடா மணல் பார்க்கவே இல்லை, மணல் குன்றெல்லாம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய டியூன்ஸ் இருக்குங்க. இங்கே வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராஜஸ்தானோட பார்டருக்கே வந்தாச்சு பஞ்சாப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ இங்கே தான் கம்ப்ளீட்டான டியூன்ஸ் நிறையா இருக்குங்க. எனக்கு மழை பெஞ்சதுனால ஒரு மாதிரி இருக்குது. டியூனோட கலர்ஸ் பாருங்கள், ஒரு மாதிரி இருக்கா. ஸோ இது மழை பெஞ்சதுனால தான் இப்படி இருக்குது. இப்போ இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு பார்ட் வந்து ஃபுல்லாக டியூன்ஸாகவே இருக்கும், மணல் குன்றுகளாகவே. ஸோ நைட்டு பூராங்க நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மண் வந்து அப்படியே காற்றுல மழை மாதிரி பெய்யுது. அப்படியே சாரல் அடிக்கும்ல தண்ணி, அது மாதிரி மண் வந்து அப்படியே பறக்குது. பயங்கரமான காற்று மழை நைட்டு. அந்த பயங்கரமான காற்று மழையில தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். பயங்கர பீதியாக இருந்துச்சு. உண்மையாலுமே நைட் ரோட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஹாரராகவும் ஹாண்டிங்காகவும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம தான் தைரியமான ஆளாச்சே, மனசுக்குள்ளே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எறா வண்டியை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மழை மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அம்ரிஸ்டருக்கே போயிருந்துருக்கலாம். அம்ரிஸ்டர் ஸோ நம்ம போக வேண்டிய ட்ரீம் லொக்கேஷன் இங்கேருந்து அம்ரிஸ்டர் ஒரு அரௌண்ட் 300 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம மட்டும் நேற்று மட்டும் 500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. 500 கிலோமீட்டர் பக்கம் வண்டி ஓட்டியிருக்கோம். பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அப்புறம் தான் பெட்ரோல் போட்டேன். ஸோ அந்த 50 கிலோமீட்டர் இதில் ஆட் ஆகலை. நான் ட்ரிப் மீட்டர் வந்து 0 பண்ணிட்டேன்.
ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்து ஸோ அப்படியே ஓட விட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக இந்த 2 டைம் பெட்ரோல் ஃபில் பண்ணதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுது அப்படின்னு பார்க்குறதுக்காக விட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 1000 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் 1010 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. ஸோ நம்ம கரெக்டாக ரீஃபில் பண்ணி இப்போ செக் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சு போயிருங்க. எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் நான் பைக் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தப்போ 30-35 தாங்க கொடுத்துச்சு. நான் பயந்தே போயிட்டேன். ரைட்டு சோழி முடிஞ்சிச்சு, வண்டியோட மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் ஏறவே ஏறாது, லக்கேஜ் வர ஏற்றிட்டான், கண்டிப்பாக குறைய போகுது, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் மாதிரி ஆகிடும். சரி ஓகே, எப்படியோ ஒன்று 30 கிடச்சா சரி அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுருந்தேங்க. இப்போ பாருங்கள், தலைவன் அடித்து நாக் அவுட் பண்ணுறாங்க. 40-42 கொடுக்குறாங்க மறுபடியும் பழையபடி. வேறு லெவலுங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பீஸ்ட் நம்மளை காப்பாற்றுவாங்க. நான் வந்து என்னதான் பீஸ்ட் மேலே அப்பப்போ லைட்டாக டவுட் வந்தாலும் கூட பீஸ்ட் வந்து என் மேலே டவுட் வச்சதே கிடையாது. எங்கேயும் என்ன நிற்க விட்டதும் கிடையாது. நட் ரோட்டில் கரெக்டாக நம்மளை கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். தம்பியை ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன உடனே ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடணுங்க. ஜென்ரல் சர்வீஸ் விட்டு ஆயில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், வாட்டர் வாஷ் கொஞ்சம் பண்ணணும், மறுபடியும் பையனை புதுசாக்கி கல்யாண மாப்பிள்ளையாக்கி கொண்டாந்து நிப்பாட்டணுங்க. என்னை விட்டா பேசிகிட்டே இருப்பேங்க. இங்கே பாருங்க, ரைட்டில் ட்ரெயின் போகுதா, செம்மையாக இருக்குது. மணலுக்கு நடுவில் ட்ரெயின் போகிறது. ட்ரெயினில் போனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த என்டையர் ராஜஸ்தான் காண்டினென்ட்டையும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நாள் நம்ம பண்ணிவிடுவோம். எல்லாம் ஒரு நாள் வருங்க, எல்லாமே ஒரு நாள் வரும். அடிச்சு நாக் அவுட் பண்ணுறோம். வந்து பஞ்சாப்க்கும் ராஜஸ்தானுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஏரியாவில் இருக்கும். ஸோ ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஸோ இந்த சீக்கியர்கள் அவங்களோட லேண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் இருக்குது. நிறையா லேண்ட்ஸ் இருக்குது. அவங்க தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கும்போது. ஸோ அவங்க எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் அழகாக இருக்குது. பாருங்கள், நிறையா பெரிய பெரிய லேண்ட்ஸ் இருக்குது. எல்லா லேண்டும் ஒரே ஒருத்தரோட லேண்டு மாதிரி டிபெண்ட் பண்ண மாதிரி ஒரு லேண்டாக இருக்குது. ஸோ சூப்பராக வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தான் இங்கே வந்து ப்ரைமரியாக பண்ணுறாங்க. ஸோ கோதுமை விளைவிக்கிறது தான் வந்து மெயின் சோர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செங்கசூளை பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சூளை ஒன்று இருக்குது, அங்கே ஒரு செங்கசூளை ஒன்று இருக்குது, ஸோ அங்கே ஒன்று இருக்குது. ஸோ செங்கல் சூளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் பிஸ்னஸ் போல இவங்களுக்கு. ஸோ நிறையா வந்து செங்கல் சூளை வந்து பண்ணுறாங்க. ஸோ நாம் இன்னும் முழுசாக பஞ்சாப்குள்ளே போகலைங்க. பஞ்சாப்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மக்களும் கலந்து இருக்கிறதுனால இங்கேருந்தே இந்த சீக்கியர்களோட இடமும் அவங்க பண்ணக்கூடிய அந்த விவசாயமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே வந்து ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி காலையில் ப்ளசண்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து போகும்போது அப்படியே அழகாக பார்த்துட்டு அழகாக வரலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து செங்கசூளையில் வச்சு எரிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க போல இருக்குது. மண் திட்டா பூச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்டர் பஞ்சாப் போலீஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்தாச்சு, நாம பஞ்சாபுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. ஸோ எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க போட்டிருந்த பேரிகார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. பஞ்சாபில் வந்து ரோடு கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் வந்து ரோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஊருக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பைபாஸ் வந்தேன். ஸோ இங்கே பைபாஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பட் நோ இஷ்யூஸ். என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா டிராக்டர் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16 டயரு ரோடு வெஹிக்கிள்ஸ் நிறையா நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அவங்க தான் வந்து அதிகமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்ணாஃபண்ணான்னு வண்டி ஓட்டுறாங்க. வந்தால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கே 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்பியை கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் சுதாகரித்து வண்டி ஓட்டுனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாம் காலேஜ் காலையில் போகிறதுனால சட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே அடுத்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நாமும் ஒரு மாதிரி போகிறோம்.
இவங்க எல்லாருமே அதுக்கு ட்ரிகர் ஆகி 50 பேர் கோரஸாக போகிறாங்க. சடனாக வந்து என்னால் அதை ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆக மாட்டேன்ட்டுச்சு. பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகுது. இப்போ இது கோப்ரோவில் இருக்க பெரிய பஞ்சாயத்து. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்காப்புல, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆகி போயிடும், ஆஃப் ஆகிடுவாப்புல, ஆனும் ஆக மாட்டாப்புல. பேட்டரியை திருப்பியும் கலட்டி திருப்பியும் மாட்டி திருப்பியும் பின்ன போட்டோம்னா தான் அது கரெக்டாக வேலை பார்ப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பே வந்துடும். சரி, தப்பு இல்லை. இங்கே வருங்க, கொடூரமாக இருக்கா துமில். இப்படிலாம் போய் விட்டோன்னா வண்டி டயர் என்னத்துக்கு வருது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்பா பஞ்சாப்பு பார்த்து செய்யுங்கப்பா, வெளியில் போகிறதுக்குள்ளே என்ன செஞ்சு விட்றாதீங்க. என்ன மரம்னு தெரியுதா? இது என்ன மரம்? நிறைய இடத்துல இந்த மாதிரி மரம் வச்சுருக்காங்க. ஆப்பிள் மரமா, ஆரஞ்சா ஆப்பிளா? இங்கே பாருங்க, வித்தியாசமாக இருக்குங்க இது மரம். என்ன மரம்னே தெரில, நிறைய வச்சுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃப்ரூட் மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரூட் மரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை இப்போ தான் சீசன் இல்லையா என்னன்னே தெரில, நிறையா மரம் இருக்குது. அதே மாதிரி நம்ம நேற்று ஈவினிங் வந்து கடாமான் மாதிரி ஒரு மான் கூட்டம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கடாமான் வந்து இந்த ஏரியாவில் நிறையா இருக்காமா. ஸோ அது வந்து பி கேர்ஃபுல் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு ரோட்டில் வந்து சிம்பிள் வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு அதையும் ஒரு கை பார்த்துருவோமே அப்படின்னு நானும் பரவாயில்லாம் தேடி பார்த்தா அப்படி எந்த மானையுங்கானா. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ஃபுல்லாக நான் பார்த்த ஆடு தான் சுற்றிட்டு இருக்கு. நான் கதைன்னு ஒன்றும் தெரில. என்ன ட்ரீ இது? மண்டைய குழப்புதே. இதையும் இந்தியில் எழுதி வச்சிருக்கானுங்க. 500 மீட்டருக்கு அந்த பக்கம். சேர்றா, பஞ்சாபில் கிராமத்து வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். வீடு தோட்டம் பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கால்வாய் மாதிரி போகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்தளவு 5 நதி ஓடுதுங்க. 5 நதி வந்து பஞ்சாபில் ஓடுறதுனால தான் இந்த லேண்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு செழுமையான நதிகள் பஞ்சாபில் ஓட தான் செய்யுது. ஸோ தண்ணின்ற விஷயத்தை பொறுத்தளவு பஞ்சாப்பும் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாதிரி தான். அவங்களோட வாட்டரை யாரு கூடயும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க பாருங்கள். அதே மாதிரி அவங்களோட வாட்டரையும் அவங்க கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஹைலைட்டே. நம்ம ஏன் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகுது இது? ஒழுங்காக மெயின் ரோட்டில் தானே போயிட்டு இருந்தோம். 9.3 கிலோமீட்டர்ஸ் இதே ரோட்டில் போக சொல்லுதுங்க. ஐயோ சப்பா, டென்ஷன் பண்ணுது கூகுளு. கார் மோட போட்டால் எங்கேயா கொண்டே விட்டுருது, பைக்கு மோட போட்டால் எங்கேயா கொண்டே விட்டுருது. அம்ரிஸ்டருக்கு வந்து வழியை போட்டோம்னா இந்த ரூட்டு தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு ஒத்தையடி பாத மாதிரி ஒரு ரோட்டில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நான் இந்த ரோட்டில் வந்துகிட்டு இருக்கேன். டிஸ்டன்ஸை மாற்றி போட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர் வந்து இன்னும் 40 கிலோமீட்டர் ஜாஸ்தி. ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா டோட்டல் கட் ஆகிடுச்சுங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்துருக்கு. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வயல்வெளி தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு தீவனமாக மாற்றிட்டு மறுபடியும் அடுத்த அறுவடைக்காக வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது விதைக்கிறதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வேறு டவுட்டாக இருக்குது, இந்த ரோடு நம்மளை எங்கே கூப்பிட்டு போகுது அப்படின்னு. பார்த்தா அம்ரிஸ்டருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுது. எங்கிட்ட ஒரு பக்கம் கூப்பிட்டு போனால் சரி. ஏன்னா பஞ்சாபோட ரோட்ஸ் எப்படி நமக்கு தெரியல. ஏன்னா இன்னும் அவங்க வந்து ஃபார்மிங் லேண்ட்ஸோட சேர்ந்து தான் வந்து மிங்கிலாக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலு ப்ளஸ் அவங்களோட ஊர் எல்லாமே இருக்குது போல். ஸோ இப்படி தான் இருக்க மாட்டேறாங்க அவங்க ஊரில். எல்லோரும் 2 வீலரில் தான் போகிறாங்க வர்றாங்க. ஒரு பஸ்ஸு கூட காணோம். சரி நம்மளும் போகலாம். சரி போவோம்.
ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விஷயம் ஃபேமஸ் இருக்குல்ல. நீங்கள் பாருங்கள், பஞ்சாபில் வந்து அவங்களுக்கு அவங்க டிராக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டிராக்டரை வந்து எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள், பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வேலை பார்க்குற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் என்னவோ தெரியல, அக்ரிகல்ச்சரில் வந்து பஞ்சாப் வந்து ஒரு முன்னோடியாகவே இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணி பணக்காரன் ஆனாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் பஞ்சாபில் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். அந்த அக்ரிகல்ச்சர்லேயே நிறையா சம்பாரிச்சு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஒன்லி அக்ரிகல்ச்சர், எதுவுமே கிடையாது. வந்துட்டோங்க அம்ரிஸ்டர் சிட்டிக்குள்ள. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க, பயங்கரமான டிராஃபிக்கு. ஸோ இன்னும் ஒரு 1.3 கிலோமீட்டர் ஹாஸ்டலு. ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் போயிடுவோம். ஹாஸ்டல் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும். எப்படி பார்த்தாலும் டைம் ஆகிடுதுங்க. கிட்டத்தட்ட நேற்று மதியானம் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆன நம்ம ட்ராவல் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அம்ரிஸ்டரில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இடையில வந்து ஒரு 6 ஹவர்ஸ் மழை பெஞ்சதுனால பிரேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து 4 o'clock வந்து ரீச் ஆகிறோம். இல்லைனா வந்து நேற்று இயர்லி மார்னிங்கே நம்ம அம்ரிஸ்டர் வந்து ரீச் பண்ணியிருப்போம். எனிவேஸ், நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிருவோம். அப்படி இல்லைனா நாளைக்கு ஈவினிங் வரையும் நம்ம இங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். பரவாயில்லைங்க, ஹாஸ்டலை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, ஹாஸ்டலில் வந்து பைக்குக்கான பார்க்கிங் இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு பார்க்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கிங் பெட்டராக இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயே வந்து புக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு 600 மீட்ரு. பஞ்சாபையும் டிராக்டரையும் பிரிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு டிராக்டரோட இவங்க பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கு. நோ ப்ராப்ளம். ஸ்லிப்பர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது ஸ்லிப்பர் எடுத்து வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். சரி, ஒரு 100 rupeesக்கு ஒரு ஸ்லிப்பர் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கோம். நமக்கு ஸ்லிப்பர் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஓகே, இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது, மினி டிஃபன் சென்டர் கூட இருக்குது. இங்கேயும் ஜூஸ் கடை இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து கோல்டன் டெம்பிள் வந்து பக்கம்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஹாஸ்டலில் புக் பண்ணேன். ரெண்டாவது, இந்த ஹாஸ்டல் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க. 200 ரூபா தாங்க டோர்மேட்ரியோட, 200 rupees. பரவாயில்ல, வித் ஏசி. நமக்கு அது போதுங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கும். அதுக்கு மட்டும் இடம் கொடுத்தாங்கன்னா அதுவே போதும்.
ஆஃப் சீசன்றதுனால தாங்க ரொம்ப கம்மியாக கிடைக்குது. நம்ம வந்து சம்மரில் வந்திருக்கோம். எங்கேயுமே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். காரணம் என்னென்னா அப்போல்லாம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சி கிளைமேட் இங்கே கொஞ்சம் செம்மையாக இருக்கும். அதனால் என்ன உள்ள டீப்பாக போயிட்டே இருக்கு. நமக்கு வேணும்னா வாக்கிங்லேயே வந்து என்ன வேணால் வாங்கிக்கலாம், அது வரையும் நல்லது. இங்க பாருங்க, கும்பலை பாருங்க, அடேங்கப்பா, சுட சுட போட போட கையோட வாங்கிட்டு போவாங்க போல இருக்கு. ரைட்டு, இன்னைக்கு ஒரு புடி இருக்கு. அடே ஹாஸ்டல் எங்கடா போயிட்டே இருக்கு. ஒரு வழியாக நம்ம ரூமை கண்டுபிடிச்சாச்சுங்க. வாவ் பேக் பேக்கர்ஸ். ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு வந்து ரூம்ஸ் கிடைக்குது. அதே நேரம் கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக தாங்க இருந்துச்சு. எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி வச்சுருந்தாங்க. பைக் பார்க் பண்ணுறதுக்கும் இங்கே பார்க்கிங் இருக்குது. பட் ரோட்டில் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சிசிடிவி இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.